அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அழைக்கப்பட்டவர்கள், இது ஒரு விசேஷமான காரியம். பல காரியங்களுக்காக உலகத்திலே மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், அரசு நடத்துகிறவர்கள் பல வேளைகளிலே அழைப்பார்கள். சுவர்களிலே எழுதப்பட்டிருக்க இன்னார் அழைக்கிறார், இன்னார் அழைக்கிறார் என்று சொல்லி பலர் அழைக்கிறார்கள். ஆனால் இந்த அழைப்பு ரொம்ப வித்தியாசம். இதுக்கு பைபிள் ரொம்ப விசேஷமான காரியங்களை சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு. அல்லேலூயா. அந்த அழைப்பை பெற்ற நமக்கு பேர் தான் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு பொதுவான பேர் போல இருந்தாலும் இந்த அழைப்பை பெற்ற நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களாக்கும். மற்றவர்களை விட, உலகத்தாரை விட நமக்கு பல விசேஷங்கள் உண்டு. அதுல ஒன்று, நாம் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அழைக்கப்பட்டவன். பெரிய ஜனக்கூட்டம் உலகத்துல, அதிலிருந்து நான் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. இதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்வோம். முதல்ல யாரால் அழைக்கப்பட்டவர்கள், அது முக்கியம் இல்லையா? இப்ப சொன்னேன்ல, பலரும் அழைக்கிறாங்க. அப்ப நம்ம யாரால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்தாலும் வசன ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 1:6 அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அப்ப இந்த வசனத்தில் ரொம்ப கிளியரா எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அல்லேலூயா. சகல ஜாதிகள், பெரிய பெரிய பல ஜனக்கூட்டங்கள், அதன் மத்தியிலே அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரால் அழைக்கப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவள். ஆமா, அது போல பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார், உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தது இந்த அழைப்பை பற்றி பார்க்கிறோம். எப்படி அழைக்கப்பட்டவர்கள், யாரால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை பார்த்தோம். இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் விசேஷம். உலகத்தில் பலர் அழைப்பார்கள். பாஸ்டர்மாரும் அழைத்து கொண்டு தானே இருக்கிறோம். எங்கள் சபைக்கு வாங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்க, அந்த கூட்டத்துக்கு வாங்க, எல்லாரும் அழைக்கிறோம். ஆனால் அந்த அழைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அழைக்கப்பட்டவர்கள், இந்த அழைப்பை பற்றி பைபிள் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பில் முதல்ல தகுதி அற்றவர்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இது அழைப்பில் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தகுதி அற்றவர்களை அழைத்திருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:26 தொடங்கி 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது வசனங்களை எல்லாரும் கவனிக்கணும். பைபிள் கையில் இருக்கா? பைபிள் திறக்கிறீங்களா? 1 கொரிந்தியரை ரீச் பண்ணிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வசனம் சொன்னாலும், எவ்வளோ வேகமாக சொன்னாலும் தெய்வ மக்கள் அதை உடனே பைபிளை புரட்டுற ப்ராக்டிஸ் வரணும். அந்த வசனத்தை நீங்கள் எடுக்கணும். வாசிக்கிறவங்க வாசிக்கும் பொழுது கவனிக்கணும். சரி, 1 கொரிந்தியர் 1:26 தொடங்கி. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ரொம்ப அழகா அந்த அழைப்பை பற்றி, எப்படிப்பட்ட அழைப்புன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அழைக்கிறது ஏதாவது தங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும், அதுக்காக அழைப்பாங்க. அதில் நல்ல தகுதி உள்ளது யார், அந்த தகுதி உள்ள திறமசாலி யார், எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து வடிகட்டி அப்ளிகேஷன் கொடுக்க வச்சு, அப்புறம் இன்டர்வியூ நடத்தி, அப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கு பிறகு அடுத்தது ஒரு பயங்கரமான இன்னும் குடஞ்சி கேட்குற இன்டர்வியூ எல்லாம் நடத்தி எத்தனையோ காரியத்தை செய்து தான் அந்த அழைப்பு தருகிறாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க என்கிற அழைப்பு. பிள்ளைகளுக்கு எல்கேஜி ப்ரீகேஜியில் அட்மிஷன் போடுறதுக்கு இன்னைக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுகளை படிக்க தானையா உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். அதில் கூட தகுதி பார்க்குறாங்க. இது மாதிரி உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் ஒரு அழைப்பை நமக்கு தருவதற்கு முன்னதாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தகுதியை பார்க்குறாங்க. தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த அழைப்பை அவங்க உறுதிப்படுத்தி கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய அழைப்பு இந்த உலகத்தாருடைய அழைப்புக்கு நேர தலைகீழாக இருக்கிறது. அல்லேலூயா. இவர் தெரிந்து கொள்ளது யாருன்னா ஒன்றும் தகுதி இல்லாதவங்களை தான் தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. அதனால தானையா இந்த கூட்டம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கோம். அவர் தகுதி பார்த்து செய்தாருன்னா நம்மெல்லாம் வெளியே நிற்போம், வேற யாரோ கூட்டமாக்கும். இதில் இப்போ உட்கார்ந்துருக்க வேண்டிய கூட்டம். நான் சொல்ல கரெக்ட் தானா? நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா அந்த பாக்கியம்தான். இது அப்படிப்பட்ட அழைப்பானனால இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரை? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு எழுதியிருக்கு. பைத்தியங்களை. இந்த வார்த்தையை வாசித்தாலே ஆச்சரியமா இருக்கு. பைத்தியம், ஒரு புத்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். யாரு? நம்ம தான், நான் தான், நீங்க தான். அல்லேலூயா. நம்மளை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்த. ஓ, அதல்லவா தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தணும்னா விஞ்ஞானிகளையும் மகா ஞானிகளையும் அல்லவா தெரிந்து கொள்ளணும். அது உலக அறிவு. ஆனா தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொண்டாரா? சொல்லுங்க. ஐயோ, ஒன்றும் தெரியாதன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பைத்தியங்கள்னு போட்டிருக்கிற வார்த்தை தான் பயங்கரமான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான். நம்மில் சிலரெல்லாம் பிசாசினால பீடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு உண்மையில் அந்த வார்த்தை போல தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், இல்லையா? இயேசு நம்மளை அந்த இதிலிருந்து தெளிவித்து விடுதலை தந்து தான் நம்மளை இன்னைக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கே அந்த வார்த்தையை சொல்ல கஷ்டமா இருக்கு. அப்படிதான் இருந்தோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம். நம்ம மக்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை பலவீனம். பாருங்க, பலவீனமாக இருக்கேன், ஜெபம் பண்ணிடுங்க. நம்ம இப்படியே பழகிட்டோம். அது ஒரு பக்கம் உண்மை. நம்ம யார் தான்? பலவீனர்கள் தான். நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு பலவான்களை என்ன செய்வாராம்? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இனி எனக்கு அறிவு இல்லையே, ஞானம் இல்லையே, எனக்கு பலம் இல்லையேன்னு நினைவு வரும்போது இந்த வசனத்தை நினைச்சுக்கிடுங்க. அதனால தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டதே. அல்லேலூயா. அப்ப அதை பற்றி இனி நம்ம பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, எனக்கு பலம் இல்லையே, எனக்கு பலவீனமா இருக்கே. அவர் ஏன் இந்த பலவீனரை தெரிந்து கொண்டார்னா, உலகத்தில் பெரிய பெரிய பலசாலிகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இழிவானவன் ஐயா, இழிவானவன். நீ பெரிய பிரபலம், பெரிய புகழ்ச்சிக்குரியவன், பெரிய பாராட்டுக்குரியவன்லாம் இருக்கிறான். அவனை தேவன் தெரிந்து கொள்வது பதில் இழிவானவன், அற்பமானவன். ஒருத்தரும் மதிக்க மாட்டான், ஒருத்தரும் பாராட்டு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்டவர்களை, இல்லாதவைகளை, ஒன்றும் இல்லை, படிப்பா இல்லை, பணமா
இல்லை. பலமா இல்லை. எதை பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை. அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அடுத்த கடைசி வசனத்தில் வாசித்தோம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதுதான் the point to be noted. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு ஞானிகளும் பலசாலிகளும் எல்லாம் எதிரிகளா? கிடையாது. ஞானிகளையும் தெரிந்து கொள்வார் ஐயா, பலசாலிகளையும் வேணா தெரிந்து கொள்வார். ஆனால் அவருக்கு என்ன வேணும்? இவன் பெருமைப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. இப்போ பவுல் அவர் பலசாலி தான், அவர் ஞானமுள்ளவர் தான், அவர் ஐஸ்வர்யவான், அவருக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. அவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாத படிப்பறிவு இல்லாதவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பேதுரு படிக்காதவர். பேதுருவும் பவுலும் தான் புதிய ஏற்பாட்டில் ஸ்ட்ராங் பீப்புள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டின தெய்வ மக்கள், பிரதான அப்போஸ்தலர்கள். ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால் படித்தவனெல்லாம் தள்ளிடுவார், அப்போ படிக்கப்படாது போல இருக்கு, அப்போ சுகம் இருக்கக்கூடாது போல இருக்கு, அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய பாயிண்ட் என்னன்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்யக்கூடாது. இதுதான் பாயிண்ட். பெருமைப்படக்கூடாது. நான் நல்லா படித்தேன், ஆனால் நான் தேவனுக்கு பயந்து தாழ்மையாக இருக்கேன், அதை அவர் பார்க்குறார். அல்லேலூயா. அதனால் நமக்கு தேவன் இந்த அழைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. உலகத்தில் உள்ள சாதா அழைப்பை பார்க்கிலும் இந்த அழைப்பு வித்தியாசமாக இருக்குது. அதை புரிந்து கொள்ளணும். இது தகுதியற்றவர்களுக்கும் வழங்கப்படுகிற அழைப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது அதில் பார்க்குறோம் இந்த அழைப்பு எப்படிப்பட்டதுங்கிற ரெண்டாவது பாயிண்டில் அடுத்த காரியம், இனம், ஜாதி, பாஷை, தேசியம் பாராமல் அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 1:6, அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். இந்த 2 வசனங்களிலும் ஒன்று தெளிவாகிறது. யூதர்லிருந்தும் அழைப்பார், கிரேக்கர்லிருந்தும் அழைப்பார், சகல ஜாதிகளுக்குள்ளிருந்தும் அழைப்பார். எந்த தேசம், எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி என்கிற வித்தியாசம் பாராதபடி கர்த்தர் எல்லாரையும் அழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்ததுனால அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது யாக்கோபு வழியாக வந்த இஸ்ரவேல், யூதா என்கிற அந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள். அவர்கள் இன்றைக்கும் எங்களைத்தான் தேவன் அழைத்தார் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மாடலாக வாழும்படியான ஒரு கால், உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு, தேவனை வெளிப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. மற்றபடி அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு என்பது தவறு. அந்த காலத்திலிருந்தே கர்த்தர் எல்லாரையும் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த பொழுதே யோபு என்றவர் இருந்தார். யோபு ஆபிரகாம் சந்ததி கிடையாது. கர்த்தர் அந்த மனுஷனையும் தெய்வீக அனுபவத்தில் நடத்தினார். அல்லேலூயா. மோசே, ஆரோன் என்பவர்களை கொண்டு இஸ்ரவேலரை நடத்தி வரும் பொழுதும் எத்ரோ என்கிறவர் இருக்கிறார். அவர் இந்த ஜாதி இந்த ஜனத்துக்குள்ள வரமாட்டார், அவர் இருக்கிறார். பிலேயாம் என்கிறவர் இருக்கிறார். இப்படி பலர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தேவன் சந்தித்தார், தொட்டார், பயன்படுத்தினார். எனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது நடந்தது. நமக்கு ரூத்தை பற்றி படிக்கிறோம். ரூத்து, அவள் ராகாப், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் பெண்மணிகள்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களையும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். ஆண்டவர் யூத ஜாதிக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு மட்டும் தேவனாக இருக்க விரும்பவில்லை. அவர் எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவனாக இருக்கவே விரும்புவார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏறும்படி செய்த பிறகு அதை ரொம்ப பப்ளிக்காக ஓப்பனாக திறந்து விட்டுட்டார்.
எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற யாருமே யூத சந்ததியை சேர்ந்தவங்க அல்ல, யாருமே ஆபிரகாமின் சந்ததியா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம புறஜாதிகள். ஆனால் நமக்கும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் அழைப்பார். யூத பாஷை பேசினாலும் கிரேக்க பாஷை பேசினாலும் யூத ரெண்டு கிரேக்க ரெண்டு பாராமல் அழைப்பார். அல்லேலூயா. பாஷை, ஜாதி, இனம், தேசியம் எதையும் கடந்து கர்த்தர் தான் படைத்த மனுஷனை தன்னுடைய உன்னத நோக்கத்துக்காக அழைப்பார். இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? எப்படி அழைத்தார்? தகுதியற்றவர்களையும் அழைத்தார். ஒரு ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காம அழைத்தார். அடுத்தது தேவ சித்தப்படி அழைத்தார். 1 கொரிந்தியர் 1:1 சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். அப்போ அவருடைய அழைப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தினால நடந்த அழைப்பு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கவனிக்கணும். தகுதி இல்லாத எல்லாருக்கும் அழைப்பு உண்டு, யாருனாலும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம், ஜாதி, இனம், மொழி, தேசியம் எதையும் பார்க்காம அழைப்பு உண்டு. ஆனால் அடுத்தது என்ன பாயிண்ட் வருது? தேவனுடைய சித்தம். அப்போ திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அதில் தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்திலையும் பெரிய விளக்கங்கள் இருக்கிறது. பொதுவான தேவ சித்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாருக்கும் ரட்சிப்பை தருவது, எல்லாருக்கும் ரட்சிப்பை தருவதற்கு அழைத்திருக்கிறார். அதே வேளையில் எல்லாரையும் அப்போஸ்தலனாக்கல. இங்கே அவர் சொல்றார், தேவனுடைய சித்தத்தினாலே என்ன யாரா மாற்றி இருக்கிறாரு? அப்போஸ்தலன் ஆகும்படி அழைத்தார். அல்லேலூயா. பவுல் தமஸ்கு ரோட்டில் வைத்து அழைப்பை பெற்றுக்கொண்டார். அன்னைக்கு அவருக்கு அப்போஸ்தலன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் தேவன் அவரை தமஸ்கு ரோட்டில் சடுதி ஒளியில் சந்தித்த பொழுதே எதுக்கு அழைத்தார்? அப்போஸ்தலன் ஆகும்படி. அல்லேலூயா. ஒரு நாள் அவன் அப்போஸ்தலன் ஆகும்படி அவனை அழைத்தார். அதுதான் அவர் சொல்றார், என்னுடைய அழைப்பிலே ஒரு பர்டிகுலர் தேவ சித்தமும் சேர்ந்து இருந்தது, அது ஏற்ற காலத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு சித்தம் வச்சிருப்பார். எல்லாரையும் அப்போஸ்தலனா தான் ஆக்கணும்னு கிடையாது, எல்லாரையும் முழு நேர ஊழியத்துக்கு தான் கொண்டு வரணும்னும் கிடையாது. விசுவாசிகளுக்கும் அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு சித்தம் தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. உங்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அவர் நாமத்துக்கு சாட்சியாக நிறுத்தணும், எந்த குடும்பத்தில் உங்களை வைக்கணும், எந்த ஊரில் வைக்கணும், எந்த கம்பெனியில் அல்ல எந்த வேலை ஸ்தலத்தில் வைக்கணும், எல்லாமே தேவ சித்தத்தின்படி. இதை எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? இந்த விசுவாசம்லாம் நமக்குள்ள நல்லா ஏறி வேலை செய்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற பல கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் நமக்கு வரவே வராது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இந்த அறிவு, என் மேல இருக்கிற அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு, அது எப்படிப்பட்ட அழைப்பு, யார் அழைத்த அழைப்பு, அது எப்படிப்பட்ட அழைப்பு. அப்போ தேவ சித்தம் இல்லாமல் நாம் ஒருவரும் அழைக்கப்படவில்லை. ஆமென். நீங்க முதல்ல சொன்ன பட்டியலில் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஆளாக இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களை யாரும் கண்டுகிடவே இல்லையா, அற்பமா நம்ம ஏதாவது பேசினா சும்மா இரு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவர் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு சித்தம் இல்லாம அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய மந்தைக்குள்ள சேர்க்கல, அவருடைய சீஷனா மாற்றல, சீஷியா மாற்றல. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவ சித்தப்படி. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்கிறேன், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய தீர்மானம், God made a decision on me. என்னை பற்றி அவர் ஒரு தீர்மானம் செய்தார். எபிரேயர்ல வரும்ல, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன்.
இயேசுவை இந்த உலகத்தில் இரட்சகராய் அனுப்புகிறது. அதை பற்றின விவரம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இது திருத்துவத்தில் எடுக்கப்படுகிற தீர்மானம். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமிட்டி உண்டு. அந்த கமிட்டிகளில் தீர்மானம் எடுப்பாங்க, நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை எழுதுவாங்க, அதில் வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்துவாங்க, அவைகளை எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படுத்துவாங்க. இதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவர் தீர்மானம் எடுப்பார். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. அல்ல தேவனுடைய சித்தமும் இருக்கிறது, தேவனுடைய தீர்மானமும் இருக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி நாம் அழைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, தீர்மானத்தின்படி. ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் ருசிக்கணும், ரசிக்கணும், உள்ள புசிக்கணும், அது பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நான் என்னுடைய அழைப்புன்னு சொல்லுது ஏதோ ஒரு வாசலை திறந்து போட்டாரு நானும் உள்ள ஜாடி வந்துட்டேன், அது இல்லைங்க. இது ஸ்பெஷலா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நினைக்க ஆரம்பிச்சாலே உங்கள் வாழ்வில் ஒரு பலன் வரும். அல்லேலூயா. கர்த்தர் மேல ஒரு உரிமை உங்களுக்கு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். வீண் கவலைகள் உங்களை விட்டு மாறும். உன் பயம், உன் சந்தேகம், இயேசு என் கூட இருக்காரா இல்லையா, அடிக்கடி பிசாசு தூண்டி தூண்டி விடுறான். என்னோட இருக்காம யாரோட இருக்க போறாரு? அல்லேலூயா. என்னை அழைத்தவர் அவர் அல்லவா, நான் அவரால் அழைக்கப்பட்ட நபர் அல்லவா. அவர் சித்தம் என் மேல இருக்குல்ல, அவர் தீர்மானம் என் மேல இருக்குல்ல, அதெல்லாம் திடீர்னு மாற்ற மாட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும், சொல்லுங்க இந்த வார்த்தைய, மாறாதவைகள். அல்லேலூயா. அவன் மனுஷன் தேவனை தெரியாம அழைச்சிட்டேன்டா, இனி வேண்டாம் போ அப்படி சொல்லுவான். தேவன் அப்படி தெரியாம அழைக்கவும் மாட்டாரு, பாதி வழியில் உன்னை விடவும் மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கிறது, எந்த வேற்றுமை பாராதபடி கிடைக்கிறது, தேவ சித்தத்தின்படி கிடைக்கிற அழைப்பு, தேவனுடைய தீர்மானத்தின்படி கிடைக்கிற அழைப்பு. அந்த அழைப்பு தான் நமக்கு வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த அழைப்புக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. பவுலுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி அப்படிலாம் இருக்கு, அதை எடுத்து நம்ம பார்ப்போம் இருக்கு. சரி, இப்போ இந்த அழைப்பில் நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு கட்டம், வெவ்வேறு நிலைமைகளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா புரியும். ஒரு பாடம் மாதிரி இது நமக்குள்ள பதிஞ்சா நமக்கு நல்லது. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு தான், இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம கொடுக்கப்படுது. நமக்கு அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கப்படுது, அவருடைய தீர்மானத்தின்படி கொடுக்கப்படுகிற அழைப்பு. அதே வேளையில் அது வெவ்வேறு நிலைகளில் கொடுக்கப்படுது. 1 கொரிந்தியர் 7:20 சொல்லுகிறது, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அவனவன் இண்டிவிஜுவல், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே. இதுவரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானதா வந்துட்டு இருக்கிறது, இப்போ கொஞ்சம் கூட அது வடிகட்டப்படுது மாதிரி இருக்கு இல்லையா. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலை. அப்ப எல்லாருக்கும் ஒரே நிலைமையில் அழைப்பு இல்லை. அவனவனுக்கு வெவ்வேறு நிலைகளில் அழைப்பு இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் பவுல் விளக்குகிறது. ஒன்று விருத்த சேதனம். நீ விருத்த சேதனம் உள்ளவனாய் அழைக்கப்பட்டால் அதில் நிலைத்திரு. நீ விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டால் அதில் நிலைத்திரு. ஏன் அதை சொல்றாரு? அன்றைக்கு யூதர்களுக்கு அது ஒரு சடங்கு, அது தேவனோடு செய்கின்ற ஒரு உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உடன்படிக்கை வந்த பிறகு பழைய மனுஷ மாம்சத்தில் செய்யக்கூடிய அந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு வேல்யூ இல்லை, அதை ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். ஆனால் யூதர் அதை ஒத்துக்கொள்ளலை, யூத விசுவாசிகளும் அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ யூத விசுவாசிகள் என்ன பண்ணுவார்கள்? புதுசா யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும்
அவங்களையும் நீங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு கம்பல் பண்ணுவார். அப்பதான் அவர் சொல்றாரு, எப்பா நீ விருத்த சேதனம் உள்ளவனா அழைக்கப்பட்ட, அதுக்கு அர்த்தம் என்ன? நீ ஆபிரகாம் சந்ததியில பிறந்தா, அதனால உனக்கு சின்ன பிள்ளையிலே அதை செஞ்சுட்டாங்க அந்த சடங்கை. இனி அதை நீ மாற்றி அமைக்க முடியாது, அது அங்கே இருக்கட்டும். ஆனால் அது இட் ஹாஸ் நோ வேல்யூ நவடேஸ். அதை புரிஞ்சுக்க, அதுக்கு வேல்யூ முடிஞ்சு போச்சு சிலுவையோட. ஆனால் நீ ஏற்கனவே செஞ்சது அங்கே இருக்கட்டும், நீ அப்படி இரு. அடுத்தவனை கட்டாயப்படுத்தாது. இனி பிறக்கிற பிள்ளைய நீ அப்படி கட்டாயப்படுத்தாது. உனக்கு தான் அந்த பிள்ளை பிறக்குது, நீ விசுவாசியாக மாறியாச்சு, விருத்த சேதனம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சாச்சு. திரும்ப உன் பிள்ளைக்கு போய் நீ என்ன பண்ணாத, விருத்த சேதனத்தை பண்ணாத. புறஜாதியிலிருந்து வர்றவனை விருத்த சேதனம் பண்ணணும்னு கம்பல் பண்ணாத. அவன் விருத்த சேதனம் இல்லாதபடி அழைக்கப்பட்டவன். உனக்கு பிறகுற பிள்ளைகளும் விருத்த சேதனம் இல்லாதபடி அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அவங்கள போய் நீ உனக்கு அழைப்பின் நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களையும் அதில் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது இந்த காலத்தில் ஒரு காரியத்துக்கு நான் சொல்கிறேன், சிலருக்கு புரியணும்னு சொல்லி. நீங்கள் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அந்த நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்ச இதன்படி நீங்கள் இருந்த நிலைமையில் நீங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் தான் கரெக்டானது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு திரும்பியும் போய் நீங்கள் குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுக்கணும், ஏன்னா நான் எடுத்திருக்கேன் அதனால அந்த பிள்ளை கொடுக்கணும்னா அது தப்பு, சரியில்லை. உங்களுக்கு இந்த விசுவாசம் வந்தாச்சு. அப்போ இனி உங்கள் பிள்ளைக்கு போய் அது இல்லைன்னு தெரிஞ்சாச்சு உங்களுக்கு. இப்போ அது அது ப்ரொசீஜரே சரியில்லை, பைபிளில் இல்லை. அப்போ நீங்கள் திரும்ப அந்த பிள்ளையை கட்டாயப்படுத்தக்கூடாது, அந்த பிள்ளைக்கு அப்படி செய்யக்கூடாது. அது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி பல காரியங்கள். நம்ம எது அவுடேட்டடோ அதை விட்டுருவோம். அந்நாட்களில் இருந்தவர்கள் அதை செய்தார்களா விட்டுருவோம். அது அவுடேட்டட்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப அதை போட்டுக்கிட்டு நம்ம இழுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவர் இதெல்லாம் இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலாக பேசப்பட்டிருக்கிறது, ஷார்ட்டாக சொல்கிறேன். ரெண்டாவது அடிமை ஆர் சுயாதீனன் சொல்கிறார். நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தா அதில் நிலைத்திரு, உனக்கு சுயாதீனம் கிடைச்சா ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ சுயாதீனனாய் அழைக்கப்பட்டிருந்தாள் அந்த அழைப்பின் நிலைமையிலே நீ தரித்திரு. அல்லேலூயா. இது அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருந்த காலம். இந்த ஸ்லேவரி, கொத்தடிமைகள் இப்பவும் சில இடத்துல இருக்கு. அந்த காலத்தில் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. ஒருத்தர் இன்னொருத்தரை அல்லது அவருடைய முழு குடும்பத்தை விலைக்கு வாங்கிடுவார். விலைக்கு வாங்கினா அந்த ஆளுக்கு அல்லது அந்த குடும்பத்துக்கு இனிமேல் சொந்த உரிமையே கிடையாது. விலைக்கு வாங்கின எஜமானன் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். காலமெல்லாம் அந்த ஆளுக்கு அடிமை இவங்க. அது ஒரு பிரமாணம். அது பழைய ஏற்பாட்டிலையும் அது நம்ம அறிய முடியும் இருக்கு. அப்போ அந்த அடிமைகள், ஒருத்தன் அடிமையாக அழைக்கப்பட்டிருக்கான். அப்போ நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட உடனே உன்னுடைய அடிமைத்தனத்தை நீ டப்புன்னு முறிச்சிட முடியாது. அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது, அந்த வழியாக தான் வரணும். அதுதான் பிலேமோன் நிருபத்தில் அது இருக்குது. ஒனேசிமோ என்கிற அடிமை, பிலேமோன் என்கிறவன் எஜமானன். அவனை விட்டு இவன் ஓடிட்டான், அப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்போ பவுல் அவனுடைய வாழ்க்கை பற்றி கேட்டப்போ தெரிந்து கொண்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணார். நீ திரும்ப பிலேமோன்ட்ட போகணும், அதான் முறை. அவனை ஏமாற்றிட்டு ஓடி வந்தது தப்பு. அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணி தான் நீ அடிமை ஆயிருக்க. ஒப்பந்தத்தை உடைக்கக்கூடாது. உடன்படிக்கையை முறிப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. திரும்ப போ. அதே வேளையில் அதே பிலேமோனும் ஒரு விசுவாசி. பவுலுக்கு அவர்கிட்டையும் உரிமை இருந்தனால அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதுதான் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். அதில் எப்போ ஒனேசிமோ மனம் திரும்பிட்டான், உன்னை அவன் கஷ்டப்படுத்தி இருக்கான், ஆனால் இப்போ திரும்ப அவனை அனுப்புகிறேன், அவன் என் பிள்ளைய போல இருக்கான், நீ உன் பிள்ளைய போல ஏற்றுக்கொண்டுக்க, அவனை போட்டு கஷ்டப்படுத்திடாத என்று சொல்லி. அல்லேலூயா. இதுதான் அந்த ஒப்புரவாக்கும் ஊழியம். அதே வேளையில் அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தா அதை உடைச்சி போடணும்னு நீ யோசிக்காத. அந்த நிலைமையில் நீ கிறிஸ்துவை பின்பற்று. அல்லேலூயா. நீ சுயாதீனனாய் அழைக்கப்பட்டிருந்தா அந்த சுயாதீனத்தை காத்துக்க. நீ எண்ணி போய் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாத. இந்த மனுஷ அடிமைத்தனம் என்பது பைபிளுக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது. நீ விசுவாசியா மாறின பிறகு
என்ன பட்னி கிடந்தாலும் இயேசுவை கூப்பிடு, எவன்கிட்டயாவது போய் விலைக்கு போகாத. அல்லேலூயா. அதுதான் அது. நீ சுயாதீனமா அழைக்கப்பட்டிருக்கேன்னா, இனி நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு எனக்கு வாழ முடியலைன்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய கையில் போய் உன் வாழ்க்கையை கொடுக்காத. நீ அடிமைத்தனத்துக்குள்ள திரும்ப போகாத. இயேசு உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லாரு, விவாகம். விவாகம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டால் அந்த நிலைமையிலே தரித்திரு. விவாகம் பண்ணும்படி அழைக்கப்பட்டால் அந்த நிலைமையில, விவாகம் பண்ணிட்டேன்னா அந்த நிலைமையில தரித்திரு. அல்லேலூயா. இதுவும் அப்படிதான் சொல்லார். சொந்த தீர்மானம், எனக்கு கல்யாணம் பண்ணணும் பண்ண வேண்டாம் என்பது உங்கள் சொந்த தீர்மானம். அதை நீங்கள் எப்பவுமே எடுக்கலாம். அதை கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கணும். கல்யாணம் பண்ணின பிறகு, கல்யாணம் பண்ணினது பிரச்சனையாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, அல்லது பாரமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு நீ அதை உடைக்கக்கூடாது. உடன்படிக்கை உடைப்பது எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. ஆகவே நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்மானத்தை செய்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். எதில் நீ அழைக்கப்பட்டிருக்கியோ அதில் கர்த்தர் உன்னை நடத்துவார். அதிலே நீ உறுதியாய் தரித்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த விஷயத்திலும் கவனம் வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு கல்யாணம் ஆயிருக்கிறவனை பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வரும். கல்யாணம் பண்ணாமல் வாழுகிறவரை பார்த்தோன்னா அவரை போல இருக்கணும்னு ஆசை வரும். அப்படி மனசு இங்கும் அங்குமாய் அலை மோதுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உன்னை தேவன் அழைத்த அழைப்பில் உன்னுடைய அழைப்பின் நிலைமை என்ன? அல்லேலூயா. இதில் சிலருக்கு ஒரு போராட்டம் இருக்குனால சொல்கிறேன். பொதுவாக நம்ம ஊழியத்துக்கு வர பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் அதிகமாக இருக்கும். நான் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யணுமா? சிரிக்கான பாரு, எப்பவுமே புரியுது. சிலருக்கு அந்த போராட்டம் இருக்கும். கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யணுமா பண்ணாமல் ஊழியம் செய்யணுமா என்கிறது போராட்டம். அதை பிசாசும் பயங்கரமாக போட்டு இங்கே கற்றுக் கொடுக்குற பாடத்தை படிக்க விடாமல், இங்கே உள்ள காரியங்களில் மனசார இருக்க விடாமல் குழப்பிகிட்டே இருப்பான். அந்த குழப்பத்துக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஆலோசனை தான், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ ஓம் வேலையை பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒரு கல்யாணம் பண்ணணுமா அவர் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. பன்னெண்டாமா அவர் கல்யாணம் இது அது வாய்க்கவே விட மாட்டார். அல்லேலூயா. இது நம்முடைய 2 மூத்த பாஸ்டர்ஸ்ட்டு நான் அறிந்ததாக. அவர்கள் கல்யாணம் பண்ணாமலே வெற்றியாய் வாழ்ந்து முடித்தவர்கள். அவர்கள்ட்ட ஒவ்வொரு கட்டத்தில் நான் பேசும் பொழுது, என்னென்ன நீங்கள் காலாகாலத்தில் ஒரு பொண்ணை கட்டியிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட விருந்தாளிகளாய் வந்த எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமே அப்படி சொல்லும்போது அவர்கள் 2 பேரும் ஒரே விதமான பதில் தான் கொடுத்தாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, தம்பி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு யார்கிட்ட சொன்னேன்? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ தொடர்ந்து சொன்னாங்க, இல்லைப்பா கல்யாணம் பண்ண மாட்டோன்னு நான் மாட்டேன்னு நான் சொல்லலை. குடும்பத்தில் நிறைய பார்த்தாங்க, பாஸ்டரும் பார்த்தாரு, ஒன்றும் வாய்க்கலை. தேவன் எனக்கு இப்படி வச்சார், அப்படியே வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், வெற்றியாக இருக்கேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிள் மேட்டர். அதை போட்டு நம்ம உள்ளத்தில் எடுத்தது எஸ்ஸா நோவா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, தேவனை இப்பொழுது பேசும், காட்டும், உணர்த்தும், கிரியை செய்யும். ஊழியத்துக்கு உணர்த்தட்டு, வசனத்தை விளக்கி தரட்டு. இதை போட்டு இப்போ உணர்த்துறதுக்கும் விளக்குறதுக்கும் என்ன விஷயம் இருக்கு? அது பிசாசு ஒரு டைவர்ஷனை உண்டு பண்ணுறான் தானே. அதனால அது எந்த நிலைமை என்பது அப்பொழுது வெளிப்படட்டும். வெளிப்படுத்தாமலேயே அவர் கரம் பிடிச்சு நடத்தினார்னா அவர் பாட்டுக்கு நடத்தட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபடினாலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தவர்கள் ஊழியத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துங்க. நல்ல பைபிள் வசனம் படிக்கணும்னு கவனம் செலுத்துங்க. நல்லா ஜெபிக்கணும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஊழிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளணும். அதில் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்லாம் எப்படியாவது ஒரு சாதுவாக போயிடணும்னு ஆசைப்பட்டவன். ஸ்தோத்திரம். இப்போ நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். யாரும் வருத்தப்பட்டு விட வேண்டாம். அல்லேலூயா. அது கர்த்தர் அழைத்த அழைப்பு, அது அந்த நிலைமை. அல்லேலூயா.
உண்மையை சொல்கிறேன், சுங்காங்கட மலையிலெல்லாம் ஏறி போய் இருந்து பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கலை. கர்த்தர் நடத்தி இன்றைக்கு இந்த அனுபவத்தை அன்னைக்கு அவர் கண்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. கர்த்தர் ஏற்ற வேளையில் செய்வார். அல்லேலூயா. இது ஊழியத்தில் மட்டுமல்ல, சிலரை வாழ்க்கையில் கூட இப்படி வைக்கிறார் ஆண்டவர். ஊழியத்துக்காக மட்டும் இந்த அனுபவம் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது வாழ்க்கையின் அனுபவம். அதனால நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் ஆண்டவர் யாருக்காவது அப்படி நடத்துறாரு அப்படின்னா ஓகே, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் அந்த நிலையை புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த அழைப்பில் எப்படிப்பட்ட அழைப்பு என்பதாகவும் படிச்சுட்டு வரோம். அதில் இது அவரவருக்கு நிலைமைகள் இருக்கிறது. அடுத்தது ஒன்று கூட அதில் பார்ப்போம். ஒரே சரீரமாக அழைத்தார். கொலோசையர் வாசிங்க, கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஸ்தோத்திரம். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்போ இப்போ நான் இண்டிவிஜுவலை பற்றி சொன்னேன். தனித்தனி அந்த அழைப்புடைய ஒரு விஷயம் தனித்தனி. அதே வேளையில் அவனவன் தன் வழியே போறதுக்கு வைக்கலையா, இந்த தனித்தனி அழைப்பு பெற்றவர்களை, தனித்தனி நிலைமைகளில் அழைக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் இந்த சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ நாம் ஒரே சரீரமாக, ஒரே சபை மக்களாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக, பரலோகத்திலே பரம எருசலேமில் ஒன்றாய் குடியிருக்க போகிறவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பின் நிலைமைகள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய அழைப்பிலும் தேவனுடைய நோக்கங்கள், அந்த சித்தம், தீர்மானம், அவைகள் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. இப்போ புரிந்ததா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டாலும் ஒரு சபை உங்களுக்கு இருக்கணும். சபை என்பது கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. என் அழைப்பு ரொம்ப விசேஷம், நான் சபைக்குள்ள வரமாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. இந்த பெரிய பவுலே சபைக்குள்ள தான் இருந்து உருவானார். ஆமென். அவரை எருசலேம் சபையில் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பயந்தாங்க, இவன் ஏமாத்துக்காரனா, பழைய தீவிரவாதி அல்லவா, உளவாளியா வந்திருப்பானோ என்று அப்போஸ்தலர்கள் பயந்து இந்த ஆளை ஏற்றுக்கொள்ளல. ரெண்டாவது, பவுலை ஏற்றுக்கொண்டா மற்றவர்களால் இவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார். ஆனால் பர்னபா என்பவர் அவரை தேடி போய் கூட்டிட்டு வந்து, எப்பா எருசலேமில் உன்னை ஏற்றுக்கொள்ளாட்டா என்ன, அந்தியோகியாவில் ஒரு சபை இருக்கு வா என்று அந்தியோகியா சபை கூட்டிட்டு வந்தார். அங்கே பர்னபா, சவுல் போன்றவர்கள் உடன் ஊழியர்களாக இருந்து பழகி, அப்படி வந்த காலத்தில் தான் ஆவியானவர் திடீர்னு சபையில் ஒரு உபவாச ஜெபத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. சவுலையும் பர்னபாவையும் சொல்லுங்க, நான் அழைத்த ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்க. அப்படிதான் மிஷனரி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாமே சபையிலிருந்து தான். அல்லேலூயா. அவங்க ஒரு ரவுண்டு அப்படியே மிஷனரி ஊழியம் செய்துட்டு திரும்ப அந்தியோகியா சபைக்கு வந்தாங்க. வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, சபையை கூடி வர செய்து. இதெல்லாம் பைபிளில் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளில் சபையை கூடி வர செய்து தங்களை கொண்டு கர்த்தர் செய்தவைகளை சபைக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்போ சபையினுடைய ஒரு பேக்கப்ல, சபையினுடைய ஒரு ஃபவுண்டேஷன்ல தான் அவங்க நின்னாங்க. சொந்த தனிக்கொடி நாட்டி நிக்கல. அப்போ இன்றைக்கு இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மிஷனரி ஊழியம் அதே ஒழுங்கில் நம்ம செய்கிறோம். நம்முடைய மிஷனரிகள் அங்கே செய்கிறதெல்லாம் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் ரிப்போர்ட் பண்ணணும்? அதான் ஒழுங்கு, வேத ஒழுங்கு. நாம் ஜெபத்தில் அவங்கள தாங்கணும், கொடுப்பதில் தாங்கணும். அல்லேலூயா. சரி, ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ என்னுடைய அழைப்பு தனி, என்னுடைய அழைப்பின் நிலை தனி, என்மேல் இருக்கிற அந்த அழைப்பின் தேவ தீர்மானமும் சித்தமும் தனி. இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் நான் அதில் வெற்றி பெறணும்னா நான் சபையில் இணைந்திருக்கணும். அல்லேலூயா.
நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் அழைத்த அழைப்பில் நீங்க வெற்றி சிறக்கணும்னா இந்த சரீரமாய் அழைக்கப்பட்ட அழைப்புக்குள்ளே நீங்க என்ன செய்யணும்? கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. இதை விட்டு சிலர் வித்தியாசப்படுறது அவங்கள பலவீனப்படுத்துகிறது. அவங்களுக்கு புரியல, அவங்க சுபாவ சீர்திருத்தமே வராது. நிறைய பேரை பார்த்துருக்கு. ஏன் நீ சபை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கார்? எல்லாரும் சேர்ந்து வந்து பேசி பழகி எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்து நிறைய நம்மளை ஷேப் பண்றார், நம்மளை ரொம்ப உருவாக்குறார். அல்லேலூயா. ஆகையினாலே இது மிக முக்கியம். அல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? நீங்க சொன்னதை கேட்டோம். அப்போ முதல்ல யாரால் அழைப்பு வந்ததுன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினால் அழைப்பு வந்தது. ரெண்டாவது, இது எப்படிப்பட்ட அழைப்புன்னு சில பாயிண்ட்ஸை நம்ம இதுவரை பார்த்தோம். இனி எதற்காக அழைப்பு? அல்லேலூயா. இந்த அழைப்பிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய சில நல்ல நோக்கங்களை கொஞ்சம் பைபிளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுல சிலதை பார்ப்போம். எதற்காக இதையும் மூன்றா பிரித்து சொல்லலான்னு யோசிக்கிறேன். முதல்ல நிறைய வசனங்கள் இருக்கு, ஜஸ்ட் சொல்றேன். முதல்ல இந்த அழைப்பு எதற்காகன்னு கேட்டால் சில பூலோக நன்மைகளை, சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமி வாழ்க்கையில் நமக்கு தருவதற்காக. அல்லேலூயா. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து சொல்லுது வழங்கும். அப்போ ஃபர்ஸ்ட் செட்டு நம்ம எதை பார்க்க போறோம்னா, இது எதுக்காக அழைத்தார்? ஒன்று, இந்த பூவுலக வாழ்விலே நமக்கு சில பூவுலக நன்மைகளை தருவதற்காக, சில ஆவிக்குரிய ஆத்மாவுக்குள்ள ஆசீர்வாதங்களை தருவதற்காக. ரெண்டாவது, எதற்காக அழைத்தார்னு நம்ம படிக்க போறோம்னா சிறப்பு அழைப்பு சிலருக்கு இருக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். சிறப்பு அழைப்பு, குறிப்பிட்ட அழைப்பு, அதான் கரெக்டான வார்த்தை. பர்டிகுலர் விஷயத்துக்கான காலிங். மூன்றாவது, நித்தியத்துக்கான மகிமைக்கான அந்த பாக்கியங்களுக்காக இந்த காலிங். அப்போ இந்த அழைப்பு எதற்காகன்னு பார்த்தா இந்த மூணு விஷயத்திலையும் வருது நமக்கு. அப்போ முதலாவது நம்ம பார்க்க போறது பூமியில் கிடைக்கிற நன்மைகள். வாசிங்க 1 பேதுரு 3:9. அதுல நம்பர் 1, 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. அப்ப கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே எல்லாருக்குமே பொதுவான ஒரு நோக்கம் என்னன்னா, தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிசாசு இந்த பூமியை சாபத்துக்குள்ளாக்கிட்டான். காயின் வம்சத்தே சாபத்துக்குள்ளாக்கினான். நமக்கு தெரியும் பழைய சரித்திரம். முதல்ல ஆதாம் நிமித்தம் ஆண்டவர் சொன்னார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப பிசாசு சாபத்துக்குள்ளாக்கின பூமியிலே தேவன் நம்மை அழைத்திருப்பது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இந்த ஆசீர்வாதத்தில் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரசங்கம் பண்ணனால சுருக்கமாக சொல்கிறேன். பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோக பொக்கிஷங்கள் என்கிற மூணும் சேர்ந்து இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆசீர்வாதம் சொன்னோடனே பணம் பொருள் செல்வம் மட்டுமல்ல. பணம் பொருள் செல்வம் பூமிக்குரிய நன்மைகள், அதுவும் இதில் அடங்கும், ஆண்டவர் தருவார். அதே வேளையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அழியாதவைகள், விசுவாசம், பரிசுத்தம், அபிஷேகம், வசனம் என்று நிறைய இருக்கிறது. காசு கொடுத்து வாங்க முடியாதவைகள், தேவன் அருளுகிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள், அவைகள் இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கும். செத்த பிறகும் அங்க வரும். அல்லேலூயா. முதல்ல சொன்னது செத்ததோட முடிஞ்சு போகும். ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லுது ஆத்மாவுக்குள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது. ஆத்மா போகும்போது இதுவும் சேர்ந்து அங்க வரும். அல்லேலூயா. மூணாவது சொல்லுது பரலோக பொக்கிஷங்கள். அது இங்க இருக்கும் போதே அங்க பொக்கிஷம் சேர்க்கிறது. எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை புதிய எருசலேம்ல ஆயத்தம் பண்றார். அதுவே எனக்கு பெரிய சொத்து. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அழியாத
மறுமையின் மகிமையின் ஆசீர்வாதங்களை இங்கே இருக்கும் பொழுதே அங்கே சம்பாதிக்க முடியும். நான் ஜெபிக்க அதை அங்கே சம்பாதிக்கிறேன். தான தர்மம் செய்ய அங்கே சம்பாதிக்கிறேன். ஊழியம் செய்ய அதை சம்பாதிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அதை அங்கே சம்பாதிக்கிறோம். நாம் இப்படி கர்த்தருக்காக செய்கிறது, மனப்பூர்வமாக செய்கிறது எல்லாத்துக்கும் அங்கே பலன் உண்டாகி கொண்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, நேரம் போனதுனால சுருக்கமாக சொல்கிறேன். கலாத்தியர் 5:13 சொல்லுகிறது, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. சுயாதீனத்துக்கு, யூ ஆர் கால்ட் ஃபார் லிபர்ட்டி, விடுதலை, உள்ளான விடுதலை. சுயாதீனம்னு ஒன்று இருக்கு, லிபர்ட்டி. இதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். மனுஷனுடைய மனசு, மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய சரீரம் எல்லாமே பிசாசினால் கட்டப்பட்டு கொண்டே வரும். நிறைய கட்டுகளை உண்டாக்குவான். அது பெரிய ஒரு ஏரியாவை வச்சிருக்கான், பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கான். யாரை எங்க கட்டலாம்? நம்மிலும் பல கட்டுகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டுகளா அறுக்கப்பட்டு விடுதலை பெற்று சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, எபேசியர் 4:4 சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்போ நான் சொல்ல பாயிண்ட மட்டும் மனசில் வச்சிருங்க. எல்லா வசனம் வாசித்தா டைம் ஒத்துக்காது. முதல்ல நம்ம பார்த்தோம் எதுக்காக அழைச்சா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, ரெண்டாவது சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள, மூன்றாவது ஒரே நம்பிக்கைக்கு. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய இயேசு வருவார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த நம்பிக்கைக்கு நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 கொரிந்தியர் 1:2 சொல்லி இருக்கு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. அல்லேலூயா. ரோமர் 1:2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாகும். அப்போ ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். அதை அழைப்பினாலே, அந்த அழைப்பை பெற்றவர்கள் நாம் அனுபவிக்க முடியும். அந்த பரிசுத்தம் யாருக்கோ குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் இல்லை, சபைக்குன்னு சொல்லியிருக்கார். முதல் வாஸ்தவ வசனத்தில் சபைக்குன்னு சொல்லியிருந்து, ரோமரில் வாஸ்தவ வசனத்தில் அனைவருக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைகள் முக்கியம். ஏன்னா பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை இன்னைக்கு அநேகர் குறுகின வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர் செயின்ஸ், பரிசுத்தவான்கள்னு யாருக்கு பெயர் கொடுப்பாங்க? அந்த ஆள் செத்த பிறகு அவங்க சபையில் பல ஒழுங்கு வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்து அவர்களுடைய உலகத் தலைவர், சபையினுடைய இன்டர்நேஷ்னல் தலைவர் இருக்கிறார், அவர் டிக்ளேர் பண்ணுவார், இவர் செயின்ட், இவர் புனிதர், இவர் பரிசுத்தவான். அவங்கள தான் பரிசுத்தவான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள நோக்கி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் இன்னொரு பிரிவினர் கல்யாணம் ஆகாமல் ஊழியம் செய்தவங்க தான் பரிசுத்தவான் அப்படி சொல்றாங்க. அப்போ அப்படி பைபிள் சொல்லல. அவர்கள் விவாகம் வேண்டாம் என்ற நிலைமையில் அழைக்கப்பட்டவர்கள், பல்லோர் ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய அவர்கள் தான் பரிசுத்தவான்னு பைபிள் சொல்லல, சபைக்குன்னு எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ சபையில் அன்னைக்கு கொரிந்து சபையில் இருந்ததெல்லாம் கல்யாணமாகாத ஆட்களா? இல்லை. அடுத்து ரோமர்ல எழுதுறார் எல்லாருக்கும். அல்லேலூயா. அப்போ அது பொதுவான அழைப்பு. எல்லாரும் பரிசுத்தமாகணும், எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், ஸ்தோத்திரம். நம்ம பிரைஸ் தி லார்ட். இது ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிடுறேன். 1 பேதுரு 2
19 21 வரைக்கும் பார்க்கும்போது அங்கு சொல்லியிருக்க அந்த 21ஆம் வசனத்தில் பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? முந்தின 2 வசனங்களில் எதற்காக என்பது இருக்கிறது. 19ஆம் வசனத்திலே ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும், அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதம், சுயாதீனம், ஒரே நம்பிக்கை, இப்படி பல காரியங்களை பார்த்தோம். அதோடு கூட நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். இதை ஒத்துக்கொள்ள முடியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதுக்கும் சேர்த்து தான் அழைக்கப்பட்டிருக்கும். அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், அடுத்தது 2வது அடுத்த வசனத்தை சொல்லி இருக்கு கீழ்ப்பகுதியில், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோടെ சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அநியாயமாக பாடு செய்யணும், நன்மை செய்து என்ன செய்யணுமா? மௌனசாமிகள் ஐடிகளே உடனே இதுதானே தப்பான விஷயம். நம்ம எவ்வளவு வசனம் படித்து கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வாரோம். ஆசீர்வாதத்துக்கு அல்லேலூயா சொன்ன முழக்கம் போல இதுக்கு பலமா இல்ல அல்லேலூயா வரணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம அல்லேலூயா. சிலருக்கு பயம், அப்படி சொன்னா பாடு வந்துருமோ, சொல்லாட்டாலும் வரும். அவர் அனுமதிச்சது கண்டிப்பா வரும். அதனால சொல்றதுலும் சொல்லாததுலையும் பயப்படக்கூடாது. வசனத்தை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அநியாயமாய் பாடுபடுகிறது. நியாயமான பாடுன்னா நான் ஏற்றுக்கொள்ளலாம். நான் செய்த தப்புக்கு கிடைச்ச தண்டனைன்னு நான் ஏற்றுக்கொள்வேன். இது அநியாயம் இல்லை, இது அநியாயம் இல்லை, யாரும் தட்டி கேட்க இல்லையே. இது உலகத்தான் பேசுற பேச்சு. ஆனா நமக்கு இந்த வசனம் தெரியும். இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஒரு அல்லேலூயா. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்? அநியாயமா பாடுபடு. நன்மை செய்துட்டு பதிலாக என்ன கிடைக்குமா? பாடு கிடைக்குமா? இதுக்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இருக்குது? ஜீரணம் ஆகணும். இதை வாந்தி பண்ணிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இது ஜீரணம் ஆச்சுன்னா உண்மையான ஆவிக்குரிய ஆரோக்கியம் வரும். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு இது வருது. ஏன்னா அதுக்குன்னு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அநியாயமாக பாடு சகிக்கிறோம். யார்கிட்டையும் போய் நியாயம் கேட்க போகாதீங்க. இந்த வசனத்தை புரிஞ்சாச்சு. இதுதான் என் அழைப்பினுடைய மேன்மை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் தருவார், சுயாதீனத்தை தருவார், பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார், எல்லாம் தருவார், கூட எதுவும் தருவார். வரமாட்டேங்குதே சொல்லுங்க. பாடுகள் அது எப்படிப்பட்ட பாடு? அநியாயமான பாடு. ஐயா, நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது. சரி, அப்போ இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதில் சொல்லிட்டு அதில் ஒரு விளக்கம் கூட நான் சொல்லாதான் அது நிறைவாக இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17-18 சொல்றாரு, நீங்கள் எல்லாரையும் கனம் பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பயந்திருக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணணும், சகோதரரிடத்தில் அன்பா இருக்கணும், ராஜாவை கனம் பண்ணணும், எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் இந்த 17ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் இருக்கு. அதுலேயும் நல்லவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் என்ன செய்யுங்க? அதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே சொல்ல இதுக்குன்னே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நமக்கு அநியாயமாய் பாடு எப்போ வரும்? முரட்டு குணம் உள்ளவன் ஒருத்தன் நம்ம நடத்திக்கிட்டே இருப்பான். சூப்பர்வைசராக இருப்பான், மேனேஜராக இருப்பான், எஜமானாக இருப்பான், ஹவுஸ் ஓனராக இருப்பான். அப்போ அந்த முரட்டு குணம் உள்ள ஆள் கண்டிப்பாக நம்மளை கஷ்டப்படுத்துவார். அப்போ தான் நமக்கு அநியாயமாய் பாடு. நீங்கள் நல்ல எஜமானுக்கு, சாந்த குணமுள்ள எஜமானுக்கு கீழ்ப்படிவது மாதிரி யாருக்கும் கீழ்ப்படியணுமா? முரட்டு குணம் உள்ள
இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நான் இப்படியெல்லாம் பண்ணுறா, நான் அந்த ஆளு கீழ்ப்படியணுமான்னு கேட்டால் பைபிள் சொல்லுது கீழ்ப்படியணும். அதுக்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கண்டிப்பாக அடுத்தது சிறப்பு அல்லது குறிப்பிட்ட அழைப்பை பற்றி சொன்னேனே. எபிரேயர் 11:8 சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, ஆபிரகாமுக்கு குறிப்பிட்ட அழைப்பு, ஒரு கானான் தேசத்தை ஒன்று சந்ததிக்கு தருவேன்னு அதுக்காக அழைத்தார். அவன் புறப்பட்டான். அதனால் நம்ம எல்லாரும் எனக்கு ஒரு கானானை வச்சுருக்காரு, எந்த தீவில் வச்சுருக்கார், எங்கே வச்சுருக்கார், அப்படி போகக்கூடாது. அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்பெஷல் காலிங். ஹல்லேலூயா. டு இன்ஹெரிட் கானான், அந்த கானானை சுதந்தரிப்பதற்கு. ஸ்தோத்திரம். எபிரேயர் 5:4 சொல்லுகிறது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. பிரதான ஆசாரியன் என்கிற ஊழியம், ஆசாரிய ஊழியத்துக்கு எல்லாரும் வர முடியாது. லேவி கோத்திரம் அத்தனை பேரும் ஊழியத்தில் வரலாம். ஆனால் ஆசாரிய ஊழியம் ஆரோனுக்கும் அவன் சந்ததிக்கும் மட்டும்னு கர்த்தர் வச்சிட்டார். அவனை அதுக்கு ஸ்பெஷலாக அழைத்தார். அப்போ அது விசேஷித்த அழைப்பு. அதனால் ஆரோனை போல் அழைக்கப்பட்டனால எனக்கும் பிரதான ஆசாரியன் ஊழியம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது அவனுக்கு குறிப்பிட்ட அழைப்பு. அதே போல் பவுலுக்கு சொல்லியிருக்கு, ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல். ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். இது சிலருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கும் என்னென்ன சிறப்பு வச்சிருக்கிறான்னு தெரியாது. அதனால் அந்த அழைப்பு வந்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அது ஆசீர்வாதமானது. கடைசியாக பரம பாக்கியத்துக்காக எதற்காக அழைக்கப்படுகிறோம்? பரம பாக்கியம். 3 விஷயங்களை சொல்லி நிறுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். எதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. அதற்காக இந்த உலகத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு இந்த அழைப்பு வந்ததிலே நித்தியத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய, நித்தியத்திலே நமக்கு மிகுந்த மேன்மை, அழியாத பொக்கிஷங்களை அளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று நித்திய ஜீவன். அல்லேலூயா. என்னைக்கு இயேசு வருகிறாரோ, ஆகாயத்தில் வெளிப்படுறாரோ, அன்னைக்கு நாம் உயிர் தெழும்புவோம், அல்லது உயிரோடு இருந்தோம்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்றிலிருந்து அப்புறம் சாவு என்பது நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் இப்படி அழைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை தருகிறார், ஒரு பக்கம் அநியாயமாக பாட அனுபவிக்க வேண்டி இருக்கு, நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டி இருக்கு. கடைசியில் இதுக்கெல்லாம் ரிசல்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தன் அக்கினி கடல்ல கடந்து நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே நித்தியமாய் வேதனைப்படுகிற பொழுது நாமோ நித்திய ஜீவன் பெற்று காலாகாலம் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 19:9. ஸ்தோத்திரம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். போதும். எதுக்கு அழைக்கப்பட்டவர்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. இது இதை காட்டுகிறது. இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்த 7 ஆண்டுகள் அதை காட்டுது. அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அது அந்த 7 ஆண்டுகள் நம்மை பிதாவின் சமூகத்திலே இயேசு கொண்டு செல்லுவார். பிதாவுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவராய் இயேசுவோடு பரிசுத்தாவியானவரோடு நாம் எல்லாரும் சந்தோஷமாய் 7 வருடங்கள். அல்லேலூயா. அவர் நம்மை பற்றி, ஒவ்வொருவரை பற்றி பிதாவுக்கு முன்னால் அறிக்கை செய்வார். முதல்ல பிதா இயேசுவை கனப்படுத்துவார்.
இயேசு பிதா கையிலேருந்து முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைப்பார். அப்போ தான் வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிருக்கிற அந்திகிறிஸ்து கால சம்பவங்கள் பூமியில் ஒன்றன் பின் ஒன்றாய் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி எழுதியிருக்கோ அதுபோல் நிறைவேற தொடங்கும். முத்திரைகள் உடைக்கப்படுவதும், எக்காலங்கள் ஊதப்படுவதும், கோபகலசங்கள் ஊற்றப்படுவதும், இந்த 3-7-7 அதில் இந்த 7 வருடம் பூமியில் நடக்கிற சம்பவங்கள் இருக்கிறது. அதே வேளையில் அதே 7 ஆண்டுகள் பரலோகத்தில் நடக்கிற சம்பவம் தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தென்று போட்டிருக்கு. பிதா இயேசுவை கனப்படுத்துவார், இயேசு முத்திரைகளை உடைப்பார். அடுத்தது நமக்கு பாராட்டுகள், நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நடந்து அவர் சொன்னார்ல, நான் உங்களோடு கூட பிதாவின் ராஜ்யத்தில் இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுவேனே தவிர அது வரைக்கும் பானம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடைசி பஸ்காவிலே அவர் சொன்னார். அதுபோல் அந்த விருந்து ஒரு விசேஷித்த விருந்து 7 வருஷம் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தது வாசிப்போம் 17:4 வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் யாரு? அவரோடு கூட இருக்கிறவர்கள். நாம எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுன்னா எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:17-18 படிக்கிறோம். அப்போ நம்ம தான் அந்த அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ள கூட்டம். நம்ம அந்த 7 வருஷம் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெற்றுட்டு அப்புறம் நம்மை அழைத்து கொண்டு பூமிக்கு வருவார். அவருடைய 2ஆம் வருகை, பகிரங்க வருகையிலே நம்மையும் அழைத்து கொண்டு வருகிறார். ஒலிவ மலையில் இறங்குகிறார். அப்போ அர்மகதோனில் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடனே அந்திகிறிஸ்துவும் கள்ளதீர்க்கதரிசியும் அவனுடைய கூட்டணி 10 ராஜாக்களும் அந்த வலுசர்ப்பத்தின் பலனோடு அவர்கள் இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியானவர் விரோதமாக யுத்தம் பண்ணுவார். அந்த அர்மகதோன் யுத்தத்திலே நாம் ஆட்டுக்குட்டியானோடு கூட நிற்போம். அல்லேலூயா. யார்? அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவன் உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அழைக்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அந்த 7 வருஷத்தில் நாம் பங்கு பெறுவோம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியை தொடங்குறதுக்கு தான் இந்த அர்மகதோன் யுத்தம். அல்லேலூயா. இந்த யுத்தத்திலே அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டு கால கொடுமையான ஆட்சிக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டி அவருடைய சொந்த ஆட்சியை, இயேசு கிறிஸ்துவின் நல்லாட்சியை இந்த பூமியிலே ஸ்தாபித்து 1000 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுதாமே ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அவரோடு கூட நிற்கிற நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சொல்லுங்க, உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த அந்திகிறிஸ்துவின் அந்த அர்மகதோன் யுத்தத்திலும் 1000 வருஷ அரசாட்சியிலும் நமக்கு பங்குண்டு. அதுக்கு தான் அந்த அழைப்பு. கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 9:15. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறது. நமக்கு வச்சிருக்கிற அடுத்த பாக்கியம் எட்டர்னல் ஹெரிட்டேஜ், எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுதான் 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த வானத்தை பூமியை அழித்து எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயம் தீர்த்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிச்சு அப்புறம் நம்மளை புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணத்திலே குடியேற்றுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே பிதாவானவரும் இயேசுவும் ஆவியானவரும் நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். நாமும் அவரோடு ஒரே நகரத்தாராய் ஒரே வீட்டாராய் நாம் அவரோடு இருப்போம். அது நமக்கு நித்திய சுதந்திரம். அல்லேலூயா. அங்குதான் இப்போ வாழ்ந்த வாழ்வுக்கேற்ற எல்லா பலன்களை காலாகாலம் நித்தியமாய் அனுபவித்து கொண்டே இருப்போம். அந்த சுதந்திரத்துக்கு பேரு நித்திய சுதந்திரம். அல்லேலூயா.
இந்த மேன்மைகளுக்கு வரைக்கும் நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைப்பை லேசா எடுக்கக்கூடாது. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு அழைத்தார். ராஜா என்ன பண்ண, அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள்னு பைபிள் சொல்லுது. அசட்டை பண்ணினார்கள். அதுக்கு பிறகு அவர் திரும்ப நினைப்பூட்டினார், எப்பா உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், விருந்து ரெடி, வாங்க. அவன் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொன்னான். அப்போ அவர்கள் அபாத்திரராய் போனார்கள். அழைப்பு அசட்டை பண்ணி அழைப்புக்கு அபாத்திரமா போனாங்க. அதனால அவனை விடு, இனி சந்தை வெளியில நிக்கிற எல்லாவனையும் கூப்பிடப்பா, என்னுடைய விருந்து சாலை விருந்துக்காரங்களா நிரம்பட்டுன்னு ராஜா கட்டளையிட்டான். அதே போல அழைப்பு எல்லாருக்கும் வந்தது. மக்கள் ஓடி வந்து நிரப்பி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு யூதம்மார் பெரிய பெருமை கொண்டு இயேசுவை கேள்வி கேட்க, இயேசு அப்படி செய்ய இப்படி செய்ய சிலுவையில் அறைய எல்லாம் செய்து தங்களுடைய அழைப்பை அசட்ட பண்ணினார்கள். அபாத்திரரா போனார்கள். கர்த்தர் புறஜாதியாருக்கு வாசலை திறந்து விட்டார். அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாம் அந்த விருந்து சாலை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிரப்பி கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அதுலயும் ஒரு எச்சரிப்பு இருக்கு. அப்ப ராஜா சந்தோஷமா வந்தார். விருந்து சாலை எப்படி இருக்கு பார்ப்போம், பந்தி எப்படி இருக்கு பார்ப்போம் என்று வந்த சமயத்தில் ஒருத்தன் மட்டும் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கான். என்ன போடல? என்ன போடல? ஜிப்பா இல்லை, யூனிஃபார்ம். அங்குள்ள யூனிஃபார்ம். ஏன்னா ராஜா எல்லாரும் இலவசமாக தான் கூப்பிட்டாரு. அப்போ வர்ற வழியில் அங்கே வாசல்ல எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கார். எல்லாரும் ஆயத்தமாக இருக்க மாட்டாங்கல்ல. முதல்ல அழைக்கப்பட்டவங்க பிரபுக்கள், பெரிய மக்கள், நல்லா ராஜஸ்திதியில் வருவாங்க. இதுக்கு பாவம் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுங்கப்பா. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நேர்வாசல் வழி வந்திருக்கும் போது ஒருத்தன் ஜன்னல் எட்டி குதிச்சிருக்கான். பக்க வழியா ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான். அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல. அவனை பிடிச்சி தண்டிச்சிட்டார். ஏன் விருந்து சாலைக்குள்ள வாசலை திறந்து போட்டேன்னு ஓன் வசதிக்கு வந்துட்டியா? எனக்கு ஆள்லாம் போனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக தான் இருக்கணும்னு சொல்லி ஒழுங்கான ட்ரெஸ் போடாதவனை பிடிச்சி என்ன பண்ணாரு? தண்டித்தார். அப்போ இலவசமான ரட்சிப்பு அதை ஒழுங்கா அனுபவிக்க தெரியணும். அல்லேலூயா. அவர் வஸ்திரத்தையே ஃப்ரீயாக கொடுக்கிறார். நீ அதையும் வாங்கி பயன்படுத்தாம, வாங்கி வேற யாரும் கொடுத்துட்டு வந்தானா இல்லை பக்க வழியாக தான் குதிச்சு வந்தானா தெரியல எனக்கு. எப்படியோ வஸ்திரம் இல்லை. ராஜா என்ன நினைச்சுக்கலாம்? கூப்பிட்டவன் ஒருத்தனும் வரல, எவனோ வந்துட்டு போறான். அப்படி அல்ல, ராஜா நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவன் ஒருத்தனை பிடிச்சி பண்ணார். அதனால அன்பர்களே, இதில் நிறைய எச்சரிப்புகள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஆகையினாலே அழைப்பு இலவசமானது, தகுதியில்லாத நமக்கெல்லாம் கிடைச்சது. இந்த பாக்கியத்தை விட்டுறக்கூடாது. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். 5 நிமிஷத்தில் கூட்ட முடியும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர். அளவில்லா திருவாக்குமிதனை அவனியோர் களிப்பீர். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி, கருத்தை உணர்ந்து பாடி செபித்து இந்த அழைப்பின் மேன்மையை இன்னும் நாம் எடுத்துக்கொள்வோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத வந்திடுவீர். அளவில்லா திருவாக்குமிதனை அவனியோர் களிப்பீர். அவனியோர் களிப்பீர். ஆமென். அழைப்பு எவ்வளவு மேன்மை உள்ளது! உன்னை
கிடைத்த மகிமையான அழைப்பு, அந்த அழைப்பை நீ பயன்படுத்திக்கொள், பயன்படுத்திக்கொள், பயன்படுத்திக்கொள். இந்த அழைப்பை நீ பயன்படுத்திக்கொள். தேவ பிள்ளையே, இந்த அழைப்புக்குள்ளே வா. இந்த அழைப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொள். கர்த்தர் காட்டுகிற வழியிலே நட. இயேசுவை பின்பற்றும்படி ஒப்புக்கொடு. இந்த அழைப்பிலே கர்த்தர் தருகிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள், ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள், ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிமையோடு வா மகனே, உரிமையோடு உள்ளே வா மகளே. நீ வெளியே நிற்க வேண்டாம், நீ தயங்கி நிற்க வேண்டாம், நீ தயங்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் என்றைக்கு உனக்கு திறந்த வாசல் இருக்கிறது. நீ தப்பு செய்தது அது பாவம், அது குற்றம். ஆனால் அதையும் மன்னித்து உன்னை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள இயேசு ரெண்டு கரம் விரிச்சு அவலா இருக்கிறாரப்பா. உனக்கு வஸ்திரம் தர்றதுக்கு அவர் கையிலேயே ரட்சிப்பின் வஸ்திரத்தை வச்சிருக்கிறாரப்பா. பரிசுத்த வஸ்திரத்தை அவரே இலவசமா தருகிறாரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. இப்படி அழைப்பை நஷ்டப்படுத்தி விடாது, அழைப்பை அசட்ட பண்ணிடாத, அழைப்புக்கு அபாத்திரமா போயிடாத. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல உற்சாக பலிகளாக கைத்தாள ஓசையோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அழைத்தவரே உண்மை உள்ளவர், அப்படியே செய்ய வல்லவர். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க மகிமையான அழைப்பை அற்பர்களும் குப்பைகளும் ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கு தந்தீங்களே. இந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைச்சு உங்களுக்கு முன்னால பெருமை பாராட்டி விடாதபடி, எந்த மனுஷனுக்கு முன்பாக கூட பெருமை பாராட்டாதபடி, தாழ்மையோடு வாழ்ந்து வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளை அனுசரித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அழைப்பு எவ்வளவு மேன்மை உள்ளதென்றும் எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றும் தியானித்தோம். இந்த அழைப்பில் இருக்கக்கூடிய புலோகத்திலே அனுபவிக்கக்கூடிய நன்மைகள், பரத்திலே வந்து நித்திய நித்தியமாக அனுபவிக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்தோம். சிலருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்த அழைப்பை குறித்தும் பார்த்தோம். நாங்கள் இதெல்லாம் புரிந்து எங்கள் வாழ்க்கையை தந்தவரே நேருதான், எங்களை உருவாக்கினதே நேருதான். அதனால் எங்களுக்கு சொந்த திட்டம் கிடையாது, வேண்டாம்ப்பா. சொந்த திட்டம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உங்கள் திட்டத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம்ப்பா, அப்படியே இணைஞ்சிக்கிறோம். நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீன்னு பவுல் கேட்டது மாதிரி இதோ நாங்களும் இன்றைக்கு அப்படியே கேட்டு அர்ப்பணிக்கிறோம். என்ன படிக்க சித்தமாக இருக்கிறீர்? என்ன வேலை பார்க்க சித்தமாக இருக்கிறீர்? அல்லது உம்முடைய வேலையை முழு நேரமாய் செய்ய சித்தமாக இருக்கிறீரா? எதுவானாலும் ரெடி ஆண்டவரே. உங்கள் அழைப்பு, என் மேலே வச்ச அழைப்பில் உங்கள் சித்தம் என்னது, உங்கள் தீர்மானம் என்னது, அதுதான் எனக்கு வேண்டும். அப்படியே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து வாழ கிருபை தாரும். எங்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அதில் ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். படிப்பிலே அப்பா, வேலை வாய்ப்பிலே, கல்யாண விஷயத்திலே எதுவும் எங்களுக்குன்னு சொந்தப்படி சொந்த யோசனை வைக்காம எந்த காரியத்திலும் சரி அப்பா, அவர் சொத்து வாங்குற விஷயமோ எதுவா இருக்கட்டும், அப்பாவுடைய சித்தம், என் அழைப்புல ஆண்டவருக்கு சித்தம் தீர்மானம் என்ன இருக்கு அது எனக்கு போதும் என்று இதோ உங்க பாதத்தில் சரணாகதி அடைகிறோம்ப்பா. உங்க பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் அன்பு தகப்பன் செவ்வையான வழியில் நடத்தி இந்த அழைப்பின் மேன்மையை நாங்கள் சுதந்திரித்து நித்திய நித்திய காலமாக நித்திய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு வழி நடத்தும். ஆசீர்வதியும். எதிலே யாருக்கு குறைபாடு இருக்கோ ஆவியானவர் அதிலே இன்று முதல் கிரியை செய்து சரிப்படுத்தி விட வேண்டும். யாரும் அபாத்திரராய் போய்விடக்கூடாது, இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்யும். ஆசீர்வதியும். இந்த வாரத்தின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணும். எல்லாருடைய வாழ்க்கைகளை வெற்றி சிறக்க பண்ணும். அழைப்பின் நிலைமையிலே தரித்திருக்கவும், அழைப்பின் வழியிலே முன்னேறவும் எல்லாருக்கும் கிருபை தார். ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்
சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.